புனித ரமலான் மாதம் நம்ம எல்லாரையுமே வந்தடைந்துள்ளது. இது காலங்களை கடந்த ஒரு ஆன்மீக பயணம். இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது, நோன்பு எனக்கே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று மிக உயரிய அங்கீகாரத்தை வழங்குகின்றான். மற்ற அனைத்து வணக்கங்களும் பிறர் கண்களுக்கு தெரியலாம், ஆனால் நோன்பு என்பது ஒரு அடியானுக்கும் அவன் இறைவனுக்கும் இடையிலான ஒரு புனித ரகசியம். பசியும் தாகமும் நம்மை வாட்டும்போது நம்மிடம் உணவு இருந்தும் நாம் அதை தீண்டுவதில்லை. என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த இறையச்சமே தக்குவா, நோன்பின் உயிர் நாடி. மற்ற வணக்கங்களில் பெருமை கலந்துவிட வாய்ப்புண்டு. ஆனால் தனிமையில் இருக்கும்போது கூட ஒரு சொட்டு நீரை அருந்தாத அந்த தூய்மையான அர்ப்பணிப்பு இறைவனுக்கு மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகிறது. இறைவன் நமக்கு வழங்கிய எண்ணற்ற அருட்கொடைகளை, உணவு, நீர், ஆரோக்கியம், அதன் அருமை தெரியாமல் அனுபவித்து வருகிறோம். அந்த அருட்கொடைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் துறப்பதன் மூலம் அந்த படைப்பாளனுக்கு நாம் காட்டும் நன்றி கடன்தான் இந்த நோன்பு. ரமலான் என்பது வெறும் பட்டினி கிடக்கும் மாதம் அல்ல, அது நம் ஆத்மாவை அல்லாஹ்வோடு பிணைக்கும் மாதம். நாம் ஏன் பசித்திருக்கிறோம்? ஏழைகளின் பசியை உணர்வதற்காக என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதைவிட மேலாக என் இறைவனின் திருப்தி அடைவதற்காகவே என்பதே முதன்மையான நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஈமானுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஒரு மாதம் நாம் பழகும் ஒழுக்கம் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். நம் கண்கள் ஹராமானதை பார்க்காமல் இருக்கட்டும், நம் கால்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இருக்கட்டும், நம் உள்ளம் இறை நினைவிலேயே திளைக்கட்டும். இந்த ரமலானில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும், படும் ஒவ்வொரு பசியும் அந்த வல்ல ரஹ்மானின் அங்கீகாரத்தை பெறட்டும். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளையும் தொழுகைகளையும் தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு தன் திருப்தியை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன்.